இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, யாழ்ப்பாணம் பாசையூர் பதியில் கோவில் கொண்டுள்ள புனித அந்தோணியாரின் திருவிழா திருப்பலியை கொண்டாடுவதற்காக இங்கு ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் திருக்குழந்தை இயேசுவை தமது திருக்கரங்களில் ஏந்தும் பெயர் பெற்ற புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வாறு இறைவனுக்கும் அயலவருக்கும் ஏற்புடையதாக வாழ்ந்தாரோ அதேபோல் நாமும் இறை சித்தத்தை ஏற்று நமது அன்றாட வாழ்க்கையை இறைவனுக்கும் அவருடைய முன்மாதிரிகளை பின்பற்றி வாழவும் வரம் வேண்டி மன்றாடுவோம். குறிப்பாக இன்றைய நாளில் நாம் மனித வாழ்வில் விடுதலையை பற்றியும் ஆண்டவருடைய மாட்சிக்காக நாம் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்பது பற்றியும் கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் எவ்வாறு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் சிந்திப்போம். மேலும் நாம் சமுதாயத்தின் ஒற்றுமையாகவும் கிறிஸ்தவ நன்னறைகளை பின்பற்றி வாழவும் எமது இன்றைய இளையோர் சமூகமானது ஒற்றுமையுடனும் பொறுப்புடனும் செயற்படவும் சமூகத்தில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு தமது ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெறவும் இறைவனிடம் மன்றாடுவோம். மேலும் இந்நன்னாளில் நமது பாதுகாவலரான புனித அந்தோணியார் தமது வாழ்வில் எவ்வாறு இயேசுவை பின்பற்றி அவருடைய அணிகலன்களான அன்பு, பொறுமை, பணிவு, தியாகம், அர்ப்பணிப்பு ஆகிய நற்பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தாரோ அதேபோல் நாமும் வாழ இறைவனிடம் வரம் வேண்டுவோம். திருக்குழந்தை இயேசுவை தமது திருக்கரங்களில் ஏந்தும் சிறப்பை பெற்ற புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் பக்தர்களாகிய நமக்காக அவர் இறைவனிடம் கலந்து பேசி நமக்கு தேவையான ஆன்மீகம் மற்றும் உடல் நலன்களை திருக்குழந்தை இயேசுவின் மூலமாக பெற்றுத்தர வேண்டும் என்று தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். மனமகிழ்வோடும் எங்களுடைய கிராமத்தினுடைய பாதுகாவலராம் கிராமங்களுடைய பாதுகாவலராம் புனித அந்தோணியாருடைய விழாவை நாங்கள் இந்த புலம்பெயர் தேச கனடாவிலே உணர்வுபூர்வமாக அதே மகிழ்ச்சியோடு ஒன்றிணைந்து கொண்டாடுவதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆகவே அந்த நல்ல உள்ளத்தையும் அந்த ஒருமித்த அந்த மனதையும் இறைவன் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே நாங்கள் தொடர்ந்தும் வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடி கொள்வோம். எங்களுடைய பாதுகாவலராம் புனித அந்தோணியாருடைய அந்த பரிந்துரைக்குள்ளே நாங்கள் குறிப்பாக எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வளர்த்தெடுக்கப்படவும் அவருடைய பாதுகாப்பிற்குள்ளே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் எங்களுடைய தொழில் துறைகளும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் எங்களுடைய உளமாற்றம், மனமாற்றம் எங்களை ஒன்றிணைத்து ஒருமித்த எண்ணங்களோடு உணர்வுகளோடு நாங்கள் வளருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்துக்களை நாங்கள் முன்வைத்து இந்த திருப்பலியிலே, குறிப்பாக இந்த பெருவிழா திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்வோம். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்கள், தாயகத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பங்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நினைத்து கொள்வோம். அவர்களிடம் இருக்கக்கூடிய அவர்களுக்கான தேவைகள், உடல் நல குறைவுகள், இன்னும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் நிறைவாக கொடுக்கின்ற அந்த புனிதருடைய அந்த பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடி செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழென்றோம் உம்மையே வாழ்கின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை பொழிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரமேது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல்லபன் ஈட்டிருப்பவரே, நீரமீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே
தூயவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்துரைப்பவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிணைப்பில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அறிவிக்கவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் நீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருட்டோருக்கும் அழுவோருக்கும் ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடியை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்றும் தாம் மாட்சி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
St. Paul to Romans. Brothers and sisters, all who are led by the Spirit of God, they are the son and daughter of God. For you do not receive the spirit of slavery to fall back to fear, but you receive a spirit of adoption to sonship. When we cry, Abba, Father, it is that very Spirit bearing witness with our spirit that we are children of God. The word of the Lord. Thanks be to God. ஓநாய்களை ஆட்டுக்குட்டிகள் அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் பாசுகளை களை கட்டி கொஞ்சம் ஓய்வாய் போய்க்கணும், ஓய்வு போகணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் முடிஞ்சு
சென்னை எல்லாரும் ஐஸ்கிரீம் குடிச்சு ஐஸ்கிரீம் கடையில் கலகலவென்று சொல்லி எல்லாருமாக நேரத்தை கழித்து கொண்டிருக்கிற கணப்பொழுதுகளாக இருக்கும். அண்ட் ஐ ஃபீல் என்னுடைய அனுபவத்தில் நான் அங்கே வளர்ந்த காலத்தில் இன்னும் செமினரியில் படித்த காலங்களில் பார்த்த அந்த அனுபவத்தில் அப்படியான ஒரு நேரத்தில் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் குறிப்பாக கனடாவில் வந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது இன்றைய நாளில் அதே உணர்வு அதே எண்ணம் அங்கே நாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் மீட்டு பார்த்து அதனூடாக இது ஒரு நாட் அ ட்ரெடிஷன், நாங்கள் அங்கே செய்தோம் அப்படி செய்தோம் என்ற படியால் செய்வது என்பதை விட எங்களுடைய உள்ளுணர்விலே நாங்கள் பெற்ற அந்த நிறைவை நாங்கள் பகிர்கின்றோம். மீட்டு பார்த்து அந்த நிறைவுக்குள்ளே நாங்கள் நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு எங்களுடைய புனிதரின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நல்ல ஆசீர்வாதங்கள் நல்ல விடயங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நன்றி சொல்லுவதனுடைய ஒரு செயல், ஒரு ஒன்று கூடி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது தான் இன்றைய நாளினுடைய நோக்கம். நாங்கள் இன்று எங்களுடைய பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை பாருங்கும் உலகெங்கும் எல்லா உலக திருச்சபையும் கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்களும் இணைந்து எங்களுடைய அனுபவங்களை மீட்டு பார்த்து அதனூடாக நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய புனிதர் வழியாக நன்றி சொல்லுகின்றோம். நான் இங்கே வெளிக்கிட்டு கொண்டிருந்த நேரம் ஒரு ஜஸ்ட் 5 minutes 10 minutes எனக்கு டைம் இருந்தது. வெளிக்கிட்டுட்டு அப்போ மறையலை டிவி இந்த வாரத்துக்குரிய செய்தி வந்தது. ஃபாதர் எங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை திறந்து பார்த்து விட்டு அது கீழே ஒரு விடயம் பார்த்தேன். அருட்தந்தை பெர்க்மன்ஸினுடைய சாட்சியம் 5 கேள்விகள் என்று சொல்லி சம்திங் எல்ஸ், ஒரு வீடியோ டியூப். அப்போ அதில் நினைக்கிற ஒரு சகோதர என்று சொல்லுகின்ற பொழுது லைக் அ நாமினேஷன், சபையை சேர்ந்த ஒரு பாதிரியார். அவர் அதில் சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்டுகின்றார், தான் பெர்க்மன்ஸ் அடிகளார் கத்தோலிக்க குருவாக இருந்த பொழுது அவருடைய அந்த கடைசி நேரம் எவ்வாறு அவர் பாஸ்டராக நற்செய்தி அறிவிப்புள்ளே வந்தார் என்று சொல்லுவதற்கு தான் 5 கேள்விகள் அவரிடம் கேட்டதாகவும், அதிலே முதலாவது கேள்வி, எதற்காக நீங்கள் எங்களுக்காக மன்றாடும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரியும் பிரார்த்தனையில் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, எல்லா புனிதர்களுடைய பிரார்த்தனையிலையும் நாங்கள் சொல்கிறது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கேள்வியை கேட்டது. அவருக்கு அதால் பதில் சொல்ல முடியவில்லை. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏன் இறந்தவரிடம் மன்றாடுகிறீர்கள் என்றுதான் அவருடைய அந்த வாதம் இருந்தது. அவை அந்த வாதம் அவருக்கு சரியாகப்பட்டது அல்லது அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த விளக்கத்தை சொல்லி கொண்டு போகிறார். அப்பொழுது பெர்க்மன்ஸ் அடிகளார் சொல்லியிருக்கின்றார், தபோர் மலையிலே ஆண்டவர் மறு உருவான பொழுது மோசேயும் எலியாவும் தோன்றினார்கள், அவர்கள் வேண்டினார்கள் தானே. அப்பொழுது அவர் சொல்லுகிற விளக்கம், அந்த நேரம் அவர் ஒரு மாற்றம் அடைந்து விட்டார், புனித நிலை. அப்போ அந்த நிலையிலிருந்து கொண்டு மாற்றம் அடைந்த நிலையிலிருந்து இறந்தவர்கள் வேண்டுகின்ற பொழுது அது சொல்ல முடியும் என்று சொல்லி அவருடைய வாதம் போகின்றது. நான் இதில் இங்கே வேற வழி கிடைக்கின்ற, அதாவது புனித அந்தோணியாருடைய இந்த திருநாளுக்கு கொண்டாடுவதற்காக அல்லது திருவிழாவை ஒப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது நான் அதுக்குள்ள என்ன விஷயம் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டு வந்த பொழுது, இந்த எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் இறந்தவரிடம் மன்றாடவில்லை. சில வேளைகளில் இந்த புனிதர்கள் எல்லாரும் உடல் ரீதியாக அவர்கள் இறந்திருப்பார், ஆனால் அவருடைய ஆன்மா ஆண்டவருடைய அந்த மாட்சிக்குள்ளே தொடர்ந்து வாழுகின்றது. அதனாலே தான் நாங்கள் அவர்களை புனிதர்கள் என்றோம். மனிதர்கள் என்றதால் அவர்களை மனிதர்கள் புனிதர்களாகலாம். அந்த புனிதத்துவத்தை புனிதத்துவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அவ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது பிழை என்ற அந்த வாதத்தை நான் எவ்வாறு சிந்திக்கிறேன், என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த மரபு எங்களுடைய படிப்பினைகளின்படி நாங்கள் எவ்வாறு பார்க்க முடியும் என்று சொல்லி நான் யோசித்த பொழுது, நாங்கள் இறந்தவர்களிடம் நாங்கள் மன்றாடவில்லை. அவர்கள் எங்களுக்கு முன்னுதாரணம் காட்டியிருக்கின்றார்கள். எவ்வாறு கிறிஸ்துவிலே அவர்கள் ஒன்றித்து திருச்சபை வந்து அவர்களை புனிதர்கள் என்று அவருடைய உடலை பார்த்து விட்டு சொல்லவில்லை. அவருடைய அந்த புதுமைகள், அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், அவர்கள் எவ்வாறு இறைவனுடைய அந்த தன்மையை தங்களுடைய வாழ்வினூடாக தொடர்ந்தும்
இறந்த பின்னும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களும் மாட்சி அடைந்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார். ஆகவே அவர்களிடம் நாங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுவது பிழை இல்லை. ஏன்னா அவர்கள் இறைவன் எவ்வாறாக ஆண்டவர் இயேசு மறு உருவாகி அந்த மாட்சியை அடைந்தாரோ அதே போல நாங்கள் நம்புகின்ற புனிதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் எல்லோருமே இறை மாட்சிக்குள்ளே வாழுகின்ற மனிதர்களாக இருக்கின்றார். சில வேளைகளிலே இவ்வாறான அந்த கேள்விகள் எங்களுடைய விசுவாசத்தையும் தளர வைத்துவிடும். எங்களுக்கு சரியான தெளிவான பதில்கள், எங்களுடைய சிந்தனை விசுவாசம் ஆழமில் இன்மையாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான விடயங்களூடாக நாங்களும் தளர்ந்து போய்விடுகின்றோம். சொல்வது சரி போல இருக்குது, சரியாத்தான் இருக்குது, சரி என்ற அந்த 3 நிலைகளுக்குள்ளே நாங்கள் எங்களை இழந்து விடுவோம். ஆகவே இது நான் என்னுடைய கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ளேயே நாங்கள் வாழுவதற்கான ஒரு அடிப்படை உண்மைகளை நாங்கள் தேட வேண்டும். அது உண்மை. நாங்கள் சில வேளைகளிலே இந்த உண்மையை தேடுவதில்லை, சொல்றதை கேட்டுட்டு அப்படியே திருப்பி அதை சொல்றது. என்ன சொல்ற பழக்கம் பழமொழி ஒன்று இருக்கின்ற, சொல்வதை சொல்லும் ஆங்கிலி என்ற மாதிரி அப்படியே கேட்கிறதும் சொல்றதும். அப்படியே நாங்கள் எவ்வாறு அதை உள்வாங்கி என்னுடைய வாழ்வுக்குள்ள என்னுடைய விசுவாசத்துக்குள்ள அதை கண்டுபிடிக்கிற உண்மையான அர்த்தத்தை அவ்வாறு நான் முயற்சிக்கின்ற பொழுது பல மாற்றங்களை என்னிடத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதுதான் அந்த மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடு. நாங்கள் தூய அந்தோனியாரோட இந்த விழாவை கொண்டாட ஒன்றாக வந்திருக்கின்ற இந்த வேளையில நாங்கள் அந்த மனமாற்றத்தை உணர வேண்டும். அந்த மனமாற்றத்துக்குள்ள எங்களை நாங்கள் கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும். இது இன்றைய கேட்க நல்லா இருக்கும், இன்றைய செய்ய நல்லா இருக்கும், நாங்கள் வடிவாய் கொண்டாடினோம் என்று சொல்வதை கடந்து என்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு இந்த புனித அந்தோனியாருடைய இந்த விழாவின் ஊடாக அவருடைய பரிந்துரை அல்லது அவருடைய நல்ல மாட்சிமிக்க அந்த வாழ்வின் ஊடாக நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மனமாற்றத்தை அடைந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பிரியமான சகோதரர்களே, பிறநாள் கொண்டாடுவது அது பிழை இல்லை, நல்ல எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். நான் முதலில் சொன்னது போல நன்றியை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளம், நல்ல விஷயம். ஆனாலும் அதற்களாலே நாங்கள் எதை கொண்டு போகின்றோம், எதை நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே எங்களுடைய விசுவாச வாழ்வுக்குள்ளே எடுத்துக்கொள்ள போகின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். இன்றைக்கு அதுகளை நாங்கள் சில வழிகளில் பக்கத்தில் வச்சு போட்டு ஏதோ நாளாந்தம் ஒரு சிம்பிள் வேர்ட் we use always, we are busy, I am busy, என்ன தடுத்தாலும் பிஸி. ஆனால் அந்த வாழ்வில் நான் ஒரு நாளைக்கு நான் இருந்தெல்லாம் முடிய விட்டு நான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இருந்து இந்த நாள் முழுக்க செய்த விடயத்திற்கு திருப்பி மீட்டு பாருங்க. அதில் எது எனக்கு நான் முக்கியமான விஷயமாக நான் முன்னெடுத்தது, உண்மையாக இது நான் இந்த நாளில் செய்திருக்க வேண்டும், ஐ ஷுட் ஹேவ் டன் என்று சொல்லி அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களாண்டா சில வேளையில் இல்லை. பிஸியான்னு சொல்லி டிவிக்கு முன்னாலேயே நாங்கள் சில வேளை 3-4 மணித்தியாலும் பிஸியான்னு சொல்லி நாங்கள் எங்களை ஸ்வைப் பண்ணிக்கிட்டோம், ஓவர் த ஃபோன் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே நாங்கள் 1 hour எனக்கு நடக்கிறது சில வேளை, இட் ஹேப்பன்ஸ். ஸோ தற்செயலாக இந்த யூடியூப் நான் ஐ ஸ்டாப் மை செல்ஃப் ஃபோர்ஸ்ட்லி. என்னென்னு சொன்னால் அப்படி போட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டு போய்க்கின்னு வி டோன்ட் ஃபீல் த டைம். அப்படி போயிட்டு சில வேளையில் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பயம், ஏதாவது நான் பிரயோசனமாக இதில் பார்த்துருக்குறேன்னா, ஏதாவது அறிஞ்சிருக்கிறேன்னா, ஏதாவது கேட்டிருக்கிறேன்னு கேட்டால் நத்திங். உங்களோட பாஷூர் அந்தோனியார் கோயிலில் நான் நினைக்கின்றேன் வெஸ்பஸுக்கு முதல் நீங்களும் சில பார்த்திருப்பீர்கள் அந்த தர்க்க பிரசங்கம். நீங்கள் பேர்ந்த அந்த தர்க்க பிரசங்கம் நான் நேரில் பார்த்தேன், நான் நடந்துட்டு கேட்கணும், நான் கேட்டேன், நான் நல்லது. அதெல்லாம் முடிய விட்டு அடுத்த நாள் யூடியூப்பில் பார்க்கிங்கன்னா 2 ஃபாதர்ட்ட ஃபோட்டோ, 3 ஃபாதர்மேட்ட ஃபோட்டோயும் போட்டுட்டு பாதிரி மேருக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை. இஸ் இட் ட்ரூ? ஆனால் ஓகே, எங்களுக்கு தெரியும் என்ன விஷயம். why they want to touch that content. அப்படி நீங்கள் அதை கிளிக் பண்ணுறதால they are getting viewers, அதால் அதை போட்டவர்களுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க. everyone knows that this is the system. ஆனால் உண்மையை சொல்லுங்க, ஓகே இது புனித அந்தோனியார் கோயிலில் நடந்த ஒரு வித்தியாசமான தர்க்க பிரசங்கம், இட்ஸ் ஃபைன், அது எங்களுக்கு விளங்கும், கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்கள் எனக்கு அப்படித்தான் ஐ see that. யூடியூப்ல எந்த கண்டென்ட்டை பாருங்க, டைட்டிலுக்கும் கண்டென்ட்டுக்கும் நோ கனெக்ஷன், பட் இட் டெம்ப்ட்ஸ் அஸ், ஒரு டெம்ப்டேஷனை தரும். கிளிக் பண்ணி உள்ள போய் என்ன சொல்றோம்னு கேட்குறது, அதிலே 15 நிமிஷம் போயிடும் அதை கேட்டு முடிக்க. அப்படி 4 போட்டால் 4 பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த டைட்டிலை பார்த்து 1 hour போயிடும். பேருந்து யாரும் ஃபோன் பண்ணால் நான் பிஸியாக இருக்கிறேன்னு பேர்ந்தெடுக்குவா, அது ஈஸி.
இல்லாட்டி கால் வேற அந்த இதில் மெசேஜில் ஐ கேன் டாக் ரைட் நவ், கேன் ஐ கால் யூ லேட்டர். இட்ஸ் அன் ஈஸியஸ்ட் வே. அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய நாளை கழிக்கிறோம். ஐ டோன்ட் நோ, மேபி நல்ல விதத்தில் செலவழிக்கலாம் ஒரு சிலர். அதுக்காக எல்லாரும் நீங்கள் அப்படி என்று சொல்லல. பட் திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ட்ரை டு ஸ்பெண்ட் அவர் டைம் ஆன் டேஸ். இப்படி செய்து கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உண்மையான மனமாற்றம்ன்றது எந்த அளவுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் மினக்கட்டிருக்கிற நேரத்தை ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து என்னை பற்றி சிந்திச்சு கொண்டு என்ன மனசில் யார் யார் என்னோட கோபமாக இருக்கணும் ரெண்டு நான் போய் அதை யோசிச்சு பார்த்துருக்குறேன். என்னத்துக்காக நான் கோவப்பட்டேன், நான் என்ன சம்பவம் நடந்தது அப்படி என்று சொல்லி அதை செய்தாலே பெரிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மூலையில் ஆண்டவருடைய அந்த அருளை நான் பெறுவதற்கு. அவை அப்படியான ஒரு மனநிலைக்கெல்லாம் நாங்கள் வேற போன பிரியமானவர்கள். இப்போ 4 பேர் கதைக்கு 4 பேரோட 10 பேர் சேர்ந்து அவர் அப்படியா எல்லாரும் அப்படி நடக்குது. இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கதை நடந்துன்னு இருக்குது. அவர் அப்படி செய்கிறார், இல்லை அப்படியா செஞ்சிட்டு அதால் இப்படி நடந்தது என்று சொல்லி கதைக்கிறது வேலை ஈஸி. அந்த செய்தவருடைய காரணம் இல்லாத அவருக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களும் உங்களுக்கு சில சொல்ல முடியாது வெளிப்படையாக. ஆனால் 10 பேருக்கு ஈஸியாக 100 பேருக்கு கதையை கொடுக்கலாம். ஆனால் அந்த உண்மையான அந்த பிரச்சனைக்குரியவர் தம்முடைய அந்த ஒரு காரணத்தில் அது 10 காரணத்தையும் 100 பேருக்கும் ஒரேடியாக சொல்ல முடியாது. அவை இதுகள் எல்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியமானவர்கள். அப்போ இப்படி இருந்து கொண்டு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், பெருநாளை கொண்டாடுறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறோம் என்று சொல்லுவது உண்மையான வாழ்க்கை அல்ல. நாங்கள் இன்றைக்கு புனித அந்தோணியாருடைய பேரில் ஒன்று கூடி வருகின்ற பொழுது அந்தோணியாரோட வாழ்வில் நிறைய விஷயங்கள், தாழ்ச்சி, அவர் எவ்வளவு humbled himself. அவர் சமையல்காரனாக இருக்கிறார் அவற்றை மடத்தில் போய். அப்படி இருக்கிற இடத்திலான் அவருக்கு அந்த பிரசங்கம் சொல்வதற்கு அந்த ப்ரீச் பண்ணுவதற்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அப்பொழுது அதிலும் கூட அங்கு வர வேண்டிய முக்கியமாக ப்ரீச் பண்ண வேண்டிய அந்த குருவானவர் வரவில்லை. அப்போ அதுக்குள்ள குழப்பம், யார் அப்போ கூப்பிட்டு விடுறது. அப்போ அதுக்குள்ள இவருடைய பேர் வேற, எல்லாரும் இவர் செய்வியரா, இவருக்கு அங்கே சமைச்சு கொண்டு இருக்கிறார், இவருக்கு என்ன தெரியும். பட் he did it. His first preaching impressed everyone. ஆகவே அப்படி அவர் ஆனாலும் தாழ்ச்சியாக அவர் தன்னுடைய அந்த தனக்கு சொல்லப்பட்ட பணியை செய்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இதைத்தான் செய்யுங்க என்று சொன்னால் இவர் இப்படி சொல்றார், நாங்கள் இப்படித்தானே நான் யோசிச்சு வச்சேன் என்று சொல்லி போட்டு நாங்கள் நினைச்சதை தான் செய்வோம். அங்கே தாழ்ச்சி எங்கள்கிட்ட இருக்காது சில உடையில். இவர் சொல்றவர் இல்லாட்டி இவர் இப்படி சொன்னவர், நான் இப்படி செய்வேன், இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி நான் செய்யறதுக்கு 4 பேரை சேர்த்து வச்சிருப்போம். அவை அங்கே தாழ்ச்சி இல்லை. ஆனால் நாங்கள் புனிதர்கள் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது வடிவாக கொண்டாடுவோம். அப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த தாழ்ச்சியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் அதனுடைய வாழ்வில் நான் தாழ்ச்சியாக வாழுகின்ற பொழுது அங்கே நான் புனிதரை நான் மேன்மைப்படுத்துகின்றேன். அவருடைய அந்த மாட்சிக்குள்ள நான் வாழ்வேன். அந்த நேரத்தில் நான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவருடைய அந்த ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்வில் என்னுடைய குடும்பத்திலும் வந்து சேரும் பிரியமானவர்களே. 2வது செப வாழ்வு. அவர் தம்முடைய வாழ்வில் செபத்துக்கு பல தடவைகள் தனிமையாக சென்று அறைக்கிலிருந்து செபித்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த பிரீவியர் என்று சொல்லுவோம் நாங்கள் குருக்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் செபங்கள், காலை மாலை இரவு செபங்கள் வாசிக்கிற அந்த புத்தகம், அதை never missed. அந்த செபங்களை வாசி, அந்த யூனிவர்சல் பிரேயர்ஸ். எல்லாரும் குருக்களும் எல்லா நேரம் காலையில் இந்த செபம், மதிய செபம், மாலை செபம், இரவு செபம் என்று சொல்லி எல்லாரும் ஒரே செபத்தை எல்லா இந்த யூனிவர்சல் சர்ச் உலகத்தில் இருக்க எல்லா குருக்களும் வாசிப்பார்கள், எல்லாரும் செபிப்பார்கள். அப்போ அதே போல் அவரும் செபித்தார். ஒரு நாள் கூட அதை மிஸ் பண்ணல. அதுலேயும் ஒரு கதை இருக்குது. அவர் செபித்து போட்டு அதை வச்சுக்கொண்டு பியூவில் வச்சுட்டு போக ஒரு ஆள் களவெடுத்துட்டு போய் கடலில் ஒரு 6 கடக்க போகிற நேரம் கடக்கையெல்லாம் போயிட்டு பேருந்து கொண்டே அந்த புத்தகத்தை திருப்பி வச்சா பிறகுதான் பேருந்து அவர் கடந்து போனார். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய இந்த செப புத்தகத்திலேயே அந்த வல்லமை வெளிப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு அதை அவர் அந்த நேரம் மண்ணாடி கொண்டிருக்கு, என்ற புத்தகத்தை காணையில் யாரோ எடுத்துட்டு போய் நான் துளைஞ்சிட்டேன்னு சொல்லி. அப்போ அதுகளூடாக தான் அந்த காணாமல் போனதை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை பெற்று என்றெல்லாம் அந்த நாங்கள் பிரார்த்தனையில் சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் அவர் செய்தார். ஆண்டவருடைய அந்த வல்லமையை அவர் உணர்ந்தார், அதை வாழ்ந்து காட்டினார், ஆண்டவரை மாட்சிப்படுத்தினார். அவருடைய செப வாழ்வு மிகவும் உன்னதமாக இருந்தது. எனவே தன் இழப்பு, செல்ஃப் சாக்ரிஃபைஸ், பல விடயங்களை தன்னை கட்டுப்படுத்தினார். தன்னை இழந்து ஆண்டவருடைய அந்த மேன்மைக்காக மகிமைக்காக பல விடயங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நோ, எவ்ரிதிங் ஐ வாண்ட், எவ்ரிதிங் ஐ ஹேவ் டு டூ,
ஐ ஆம் இன் த ஃபர்ஸ்ட், நான் தான் செய்தேன், அதை நாங்கள் தான் செய்தோம், நான் தான் அதை வாசிக்கணும், இதை வாசிக்கணும் என்று சொல்லி பல ஓகே 4 பேர் சேர்ந்து செய்கிற நேரத்தில் சந்தர்ப்பம் கூட ஓகே இந்த முறை நான் செய்யலை, நீங்கள் மெட்டால் பகிர்ந்து செய்வோம் அப்படி என்று சொல்லி கணக்கு விஷயங்கள் சின்ன விஷயம். ஆனால் அப்படி நான் செய்கின்ற பொழுது அந்த புனிதர்களுடைய அந்த பேரில் நாங்கள் வேணுன்ற ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக மாறும். அது என்னுடைய வாழ்வில் நான் இறை உணர்வோடு நான் மென்மேலும் மனமாற்றத்தின் அந்த பாதைக்குள்ள வாழுகின்றவனாக என்னை நான் மாற்றிக்கொள்வேன். பிரியமானவர்களே, மற்றது அமைதியை ஏற்படுகின்ற நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். அழகான வார்த்தை எனக்கு இப்போ சொல்லலாமா பிறகு சொல்லலாமான்ற ஒரு குழப்பம். ஆண்டவர் சொல்லுகின்றார், புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல் உங்களை நான் அனுப்புகிறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். நான் என்னுடைய பார்வையில் என்னுடைய வாழ்வில் என்னுடைய பணியில் என்ன வச்சு பார்க்கணும் எனக்கு மிகவும் ஆழமான அர்த்தம் தருகின்ற ஒன்று, சிந்தனையை தூண்டுகின்ற ஒன்றாக. அப்படி ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களை வச்சு பாருங்க, உங்களுடைய சமூகத்தில் வச்சு பாருங்க, உங்களுடைய சொந்தங்களுக்குள்ள வச்சு பாருங்க, ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொறுப்பாக இருக்கிற நேரத்தில் அதில் வச்சு பாருங்க. ஓன்லை வச்சு பார்க்கணுன்னு ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்களை அனுப்புகின்றேன், ஆட்டுக்குட்டி ஒன்றும் செய்யாகணும். ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டி என்றால் ஓநாய்கள் இஸ் மோர் பவர்ஃபுல், ஆட்டுக்குட்டி பவர்லெஸ். ஆனாலும் ஆண்டவர் அப்படியான நிலையில தன்னுடைய சீடர்களை அனுப்புறார். When there is weak, there God fulfills, gives grace, not the power, through His grace. என்ன பெரிய சக்தி அணுகுண்டு அதுகளை தந்து எங்களை உயர்த்த மாட்டார். ஆண்டவர் தன்னுடைய அருளாளங்களை நிரப்புவார். அந்த அருளால நாங்கள் நிரப்பப்படுகின்ற பொழுது மெட்ட சக்தி எங்களை எதுவும் செய்ய முடியாது. எனக்கு அழகான பிடிச்ச பகுதி அப்போஸ்தலர் பணி. வேதாமத்தின் ஓகே எல்லாம் வாசிக்கிறது, பட் இருந்தாலும் பிடிச்ச பகுதி எனக்கு அப்போஸ்தலர் பணி. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய இறப்புக்கு பின் எவ்வாறு சீடர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார்கள். அதில் அழகான பகுதி ஒன்று இருக்கு. ஒரு கட்டத்தில் யூத தலைவர்கள், சமய தலைவர்கள் யூதர்கள் அப்போஸ்தலர்களை பிடிச்சு கூட்டிக்கொண்டு பிடிச்சு சொல்றார்கள், யூ ஷுட் நாட் யூஸ் த வேர்ட் ஜீசஸ், யூ ஷுட் நாட் ப்ரொக்ளைம் in the name of Jesus. இயேசுனுடைய பெயரால நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவ்வளவு சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஒன்றும் சொல்ல இல்லை. If God wants to make use of as an instrument, let it be. அப்போ கோவப்பட்டுட்டு சொல்றேன். ஒரு கட்டத்தில் சொல்லப்படுவது, இது ஆண்டவருடைய செயலுக்கு உகந்ததாக இருந்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. இல்லாவிட்டால் அது ஒரு சில காலத்துக்கு பின் அது அப்படி இல்லாமல் போயிடும். அப்போ நான் என்னுடைய சபத்தில் தன் ஒவ்வொரு விடயத்தை நான் செய்ய தொடங்குகின்ற வேலைகள் எல்லாம் அந்த வார்த்தை தான், ஆண்டவரே இது உமக்கு உகந்ததாக இருந்தால் let it be, அது எனக்குள்ளால நடைபெறட்டுக்கும். இல்லை என்று சொன்னால் அது நிற்கட்டுக்கும். அதில் நான் கவலைப்பட போறேன் என்று சொன்னால் நான் ஒரு முயற்சி ஒரு விஷயத்தை எடுக்க போறேன்னு சொன்னால் ஆண்டவருடைய கையில் ஒப்படைச்சு மண்டாடுகின்ற பொழுது இதான் சொல்றது, if it is your wish, your will, let it be. Otherwise, just ignore. ஐயோ நான் அதை செய்து நான் என்னால் செய்யலாம் போயிட்டு அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன்னு சொன்னால் I can do anything, I can step another way. இன்னொரு பகுதிக்குள்ள இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நான் இன்னொரு முயற்சியை நான் எடுக்க மாட்டேன். Take it as a failure, disappointment. This is the easiest words to pull us down. Here is very stressful. These are the words we back home we never heard about these words. யாருமே கொஞ்சம் வேலை கஷ்டம்னா ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி யாருமே அங்கே சொன்னதில்லை. ஜஸ்ட் கெட் த்ரூ. அது எங்களுடைய ஃபெய்த் தான் அதுக்கு எங்களுக்கு அடிப்படை காரணம். அதே பிரியமானவர்களுடைய நல்ல விஷயம் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நாங்கள் மறக்கக்கூடாது, எங்களுடைய மனமாற்றம், எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை நாங்கள் தேட வேண்டும். இந்த புனிதருடைய இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய இருந்த அந்த நல்ல புண்ணியங்கள், நல்ல வாழ்க்கை முறை, அவர் சொல்வது போல நாங்கள் இறந்தவர்களை பார்த்து நாங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்லி நாங்கள் செபிக்கவில்லை. மாறாக ஆண்டவருடைய இந்த மாட்சியோடு இணைந்திருக்கின்றவர்களிடம் அவருடைய ஆன்மா ஆண்டவருடைய மாட்சியில் இணைந்திருக்கின்றது புனிதர்களாக. அந்த புனிதர்களிடம் கேட்கின்றோம், எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி நாங்களும் அவர்களைப் போல எவ்வாறு அவர்கள் இறை மாட்சிக்குள்ளே தங்களை இணைத்துக் கொண்டார்களோ அதே போல நாங்களும் அந்த மாட்சிக்குள்ளே அடைவதற்கு எங்களுக்கு மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றத்துக்கு இந்த விஷயங்களை நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து களைய வேண்டும். எல்லாத்தையும் உடனே செய்ய முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள், பட் பாசிபிள், ஒன் பை ஒன். அது நாங்கள் தான் எங்களோட வாழ்வில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எதாவது ஃபார் தேட் வி நீட் அ டைம்.
we have to find our time, not need, we have to find. அதுதான் பிரச்சனை. எங்களுக்கு நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய விஷயத்தை செய்வோம். சில பேர் என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அதில் கேட்குன்னா நான் பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் சே ஓகே எஸ் ஐ கேன் அட்ஜஸ்ட் we can adjust and we can give priority. இப்போ ஒரு நாளைக்கு 4-5 அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுப்புகள் இல்லாத வேலைகள் வர ஆக்கள் சரி வீடு சந்திக்கிறதுன்னு சொல்லி வீடு சந்திக்கிறது ஒன்று ஆசீர்வதிக்கிறது, ஒரு இடத்துல பூசை, ஒரு இடத்துல பாவ சங்கீதனம் என்று சொன்னால் என்னுடைய மைண்ட் சரியாக இருந்தால், என்னுடைய மைண்டில் இஃப் ஐ செட் எவ்ரி திங் கரெக்ட் வே ஐ கேன் டூ எவ்ரி திங். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் சம்திங் டு நாட் டு டூ ஐ வில் நாட் டூ. அப்போ அதுதான் நாங்கள் பிரச்சனை. நாங்கள் அதுக்கு எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் ஐம் பிஸி. தட்ஸ் கைண்ட் ஆஃப் எஸ்கேப்பிங். I don't know. This is my perspective, my experience. I never say, so I'm busy, but I will try my best. That's the way I say. I try my best and see, and according I put my priorities. I call the other person, okay, can I come 1 hour later? I will come, but 1 hour later. We can adjust if it is necessary. Okay, I was no that's fine. அப்போ இதுதான் எங்கள்கிட்ட அந்த பக்குவத்தை எங்கள்கிட்ட நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு மாற்றமும் இல்லை, அந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இடம் கொடுக்குறதில்ல, ஒரு தடவை லிசன் பண்ண மாட்டோம், ஒரு ஆளுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறதுக்கு தயார் இல்லை, சேர்ந்து போக மாட்டோம். அப்போ உடனே சொல்கிறது அவர் பிரிஞ்சு போயிட்டணும், அவர் பிரிஞ்சு போகிறார். தேர் இஸ் another word. These are not real and fair and என்ன சொல்கிறது, it's not reality. They might have their own reason. அது தெரிய வருகின்ற பொழுது எங்களுக்கு தெரியாது இவ்வளோ காலம் இப்படின்னு சொல்லி. That is your fault, not your fault. That is the reality, because some people they hide everything without knowing other people. அவை பிரியமானவர்களே, நான் நாளில் not too much அவங்களுக்கு சொல்ல விரும்பல, பகிர விரும்பல. பட் ஆனால் we need to think, we need to change, we need to transform our life, our way of perspective, the way of seeing other people, way of communicating with other people. We need, and maybe 3rd, 4th generation they are okay. Still we have, in 1st and 2nd generation, still we have the same attitude. We have to change. நாங்கள் பெருநாளை கொண்டாடுறது எங்களுடைய அந்த உந்துதெல்லாம் 1st and 2nd generation தான். அந்த எனர்ஜி we are trying to give. That is beautiful. We are giving to the youngest to integrate in, take part with them. That is now good one. At the same time we have to change. நாங்கள் மாறாமல் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது சில அது தவறான விஷயங்கள், தனியாக கைண்ட் ஆஃப் லிட்டர்ஜி, கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் மாத்திரம் கொடுபட்டு போயிடும். எங்களுடைய மனமாற்றத்தோடு சேர்ந்து நாங்கள் விடயங்களை கொடுத்தோம் என்று சொன்னால் இட் லாஸ்ட் லாங். ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் இட் வில் லாஸ்ட் லாங். அதர்வைஸ் நீங்கள் இன்னொரு 10 வருஷம் செய்து போட்டு நாங்கள் யங்ஸ்டர்ஸ் செய்யணும்னு சொல்லியிருக்கேன்னா சம்டைம்ஸ் கெட் ஆஃப். I don't know, might be. So how we are going to transform our traditions, our faith to our younger generation, that is important. அதை சிந்திப்போம். தூய அந்தோனியாருடைய அந்த பாதத்தில் அவருடைய அருளை கேட்போம், எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து மன்றாடுவோம். அவருடைய அந்த மாட்சிக்குள்ள எங்களை வைத்து எங்களை ஆண்டவருடைய அந்த ஒளியில் உண்மையான மனமாற்றம், உண்மையான தெளிவான வாழ்க்கை முறை, அறிவுக்களை எங்களை கொண்டு போய் ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடி சபிப்போம். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆட்சியில் பாடுபட்டார், ஒன்றில் அடக்கப்பட்டார்.
வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். உரைவதை நாம் விழுந்தோம், புனிதரோரை நாம் விழுந்தோம். உடலே நோயை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நாம் விழுந்தோம். அவை அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆழமான மன உறுதியோடும் நாம் புனிதர் அவருடைய பரிந்துரையின் ஊடாக எங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணக தந்தையிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். Your response. Lord, hear our prayer. Lord, hear our prayer. Beloved Lord, support of God, we invoke you for your Holy Father, Pope Leo XIV, as well as all bishops, priests, monks, these individuals who have wholly dedicated themselves to missionary service, courageously confront the challenges that arise in society. We pray that you grant them the grace to convey the message of Christ to the people and to lead exemplary lives. We pray to the Lord. Lord, hear our prayer. Lord, who is the embodiment of love, as we celebrate the feast of our protector, Saint Anthony, we pray that you, for the young people and children gathered here, we seek you, O Lord, to guide them so that they may responsibly pursue their education and moral values and walk on the right path with the support of your Holy Spirit. We pray to the Lord. Lord, hear our prayer. O God, the word of life, we invoke you for our parents and for all those who guide our community. Especially, we pray for you to bless their professions and grant them the grace of your holy child Jesus, so that they may act as good leaders and serve society wisely. We pray to the Lord. Lord, hear our prayer. உங்கள் பதிலுரையாக எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, எமது பாதுகாவலராம் புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாட இங்கு ஒன்று கூடியுள்ள உமது பிள்ளைகளாகிய எம் அனைவரையும் உமது திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி உமது அரசின் மாண்புகளை பின்பற்றி இறை சித்தத்துக்கு ஏற்ற மக்களாக வாழ வழிகாட்டியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய கிருபையின் திருவுருவாகிய ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் எமது தாயக உறவுகளுக்காகவும் அவர்களுடைய தொழில் துறைகள் மற்றும் எதிர்கால வாழ்வுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். குறிப்பாக இக்காலத்தில் அதிகரித்து வரும் சட்டவிரோத செயல்கள் மற்றும் சமுதாய சீர்கேடுகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் நிம்மதியான வாழ்வு வாழ உமது திருக்கரத்தால் அவர்களை வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசராகிய ஆண்டவரே, எமது நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களுக்காகவும் உலகில் உள்ள அனைத்து ஆட்சியாளர்கள், மத தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்களது பொறுப்புகளை நீதியுடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றி சமூக நலனை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் சம உரிமை வழங்கி உம்முடைய அரசின் விளிம்பியங்களுக்கு ஏற்ற வகையில் மக்களை வழிநடத்த உமது தூயாவின் துணையுடன் அவர்களை வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கருத்துக்களுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற ஆண்டவரே, நாங்கள் வணங்குகின்ற பெருமைப்படுத்துகின்ற நம் புனிதர் உம்மிலே கொண்ட ஆழமான அந்த விசுவாசத்தின் நிமித்தம் உமக்கு வந்தவராக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து முன்மாதிரியான சாட்சியம் நிறைந்த வாழ்வை எங்களுக்கு காட்டி நிற்கின்றார். அவருடைய விழாவை கொண்டாட ஒன்று கூடியிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமைக்குள்ளே உம்முடைய பாதுகாக்கும் கரத்துக்குள்ளே அரவணைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் ஏறெடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி என்னும் எதிர்கால நல் வாழ்வு அனைத்திற்காகவும் எனும் தொழில்துறைகள் அனைத்திலும் உம்முடைய ஆசீரும் உம்முடைய வல்லகரமும் கூட இருந்து எங்களை பலப்படுத்தவும் வழிநடத்தவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னையும் அத்தளித்தேன் உங்கள் அன்பை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிடவே ரசத்தில் உம்மையே மக்களித்தார் கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார் மனிதவதாரம் உம்மையே தந்ததே மனிதவதாரம் உம்மையே தந்ததே மாத்திரங்களா இல்லையா எல்லாத்தையும் என்னையும் அத்தளித்தேன் உங்கள் அன்பை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிடவே என்னையும் அத்தளித்தேன் உங்கள் அன்பை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, புனித பதுவை நகர் அந்தோணியாரின் விழாவினை நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் வியர்த்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நேர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், தூயவர்,
உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். மது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண்ணன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு வந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இயேசுவுக்கே அஞ்சலி அஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி அஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி அஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி தீபஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி தீபஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி தூபஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி தூபஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி மலரஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி மலரஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கே அஞ்சலி தீபஞ்சலி மலரஞ்சலி தூபாஞ்சலி நிறையஞ்சலி 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 மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்டலத்திலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும்.
body and blood of Jesus Christ, and life to us we receive it. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே நம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே நம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்த நீதிக்கும் தன்னைக்குள்ளாக்கான பரிவிரக்கத்தினால் உள்ளத்து குண்டலுக்கு மருந்தாகிற அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் பெருவிரக்கத்தின் உடலுக்கும் மருந்தாகிற அருள் புரியும். ஆமென். பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமிதே, தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிதே. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. பலியாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா வா என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா.
குறையாது வா எத்துறையும் என்னை அணுகாது அக்கறையால் என்னை இழக்காது எத்துறையும் என்னை அணுகாது அக்கறையால் என்னை இழக்காது மனம் தன்னை உனை கண்டினாம் செய்து நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக ஒரு நாளில் நீ வா உணர்வாக நெஞ்சம் நீங்காத நினைவாக body of Christ, the body of Christ, 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 the body of Christ. Please come through. The body of Christ, the body of Christ. ஊராரி மகனாக நானும் இங்கே Body of Christ, மன்னித்து வனம் மாற்றவா Christ, body of Christ, இசைவாரி போகின்ற ஆராதினே body of Christ, விடை மறித்து என்னை மீட்கவா நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக உனக்காக தவிக்கின்றேன் என்ன தவம் செய்து நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக ஒரு நாளில் நீ வா please come in. என் இறைவா எந்தன் உயிராக உணவாக வா 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 என் தலைவா நெஞ்சம் நீங்காத நிறைவாக வா தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது நல்ல நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து நிறைகின்ற காலம் இது வா 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 என் நிறைவா எந்த உயிராக உணர்வாக வா 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 என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம்.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் பதுவை புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். வணக்கம் வணக்கம்